நான் செஞ்சு கொடுத்த இந்த சூப்பரான டயட் பிளான் ஃபாலோ பண்ணி தான் இவ்வளோ குண்டா இருந்த என் ஹஸ்பண்ட் ஒரே மாசத்திலேயே 5 கிலோ வரைக்கும் ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணாங்க. இன்னைக்கு மார்னிங் டு நைட் என் ஹஸ்பண்ட்க்கு என்னெல்லாம் டயட் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வழக்கமா காலையில எந்திரிச்சதும் எல்லாரும் டீ காஃபி தான் குடிப்பாங்க. பட் நான் என் ஹஸ்பண்ட்க்கு இந்த ட்ரிங்க் தான் பண்ணி கொடுப்பேன். இதுல ஆவாரம் பூ, பட்டை, மல்லி, சோம்பு, சீரகம் எல்லாம் ஆட் பண்ணிருக்கிறதுனால மெயினா தொப்பை குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வெயிட்டை ஃபாஸ்டா குறைக்க கருப்பு கவுனி, கொள்ளு, பார்லி, பாசிப்பருப்புன்னு இப்படி நிறைய இன்கிரீடியன்ஸ் வச்சு தயார் பண்ண கருப்பு கவுனி கஞ்சி. இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இடையில பசிச்சதுன்னா இப்படி ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது லஞ்சுக்கு இதே மாதிரி ரைஸோட அளவு கம்மியாவும் காய்கறிகளோட அளவு ஜாஸ்தியாவும் எடுத்துக்கோங்க. நான்வெஜ் தாராளமா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் எண்ணெயில பொரிச்சது அந்த மாதிரி இல்லாம கிரேவி டைப்ல சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரூட் ஜூசஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஃபேஸ் பல ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். புரோட்டீன்காக முட்டையோட வெள்ளை கரு நான் கொடுக்குறேன். நீங்க வெஜிடேரியன்னா பயிர் வகைகள் எடுத்துக்கலாம். ஃபைனலா டின்னருக்கு தோசை மாவுல இந்த வெயிட் லாஸ் பவுடரை கலந்து கரெக்டா 2 தோசை சுட்டு கொடுத்துருவேன். இந்த வெயிட் லாஸ் பவுடர்ல மக்கான், கருப்புளுந்து, மைசூர் தால், கருவேப்பிலைன்னு ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு டயட் பிளான் ஃபாலோ பண்ணாலே ஒரு மாசத்திலேயே 4 இருந்து 5 கிலோ வரைக்கும் சுலபமா வெயிட் லாஸ் பண்ணலாம். இது போக ஒரு அரை மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிம்பிளான எக்ஸசைஸ் அப்படி இல்லைன்னா வாக்கிங் கூட போங்க. ரிசல்ட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த டயட் பிளான்ல நான் காட்டியிருக்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி கஞ்சி பவுடர், நைட் டின்னருக்கான மக்கான் தோசை பவுடர், மார்னிங் எம்டி ஸ்டமக்ல குடிக்கக்கூடிய ஆவாரம் பூ ட்ரிங்க் பவுடர், இது 3 உங்களுக்கு வேணும்னா எங்களோட வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்.